Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல choco truffle கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா சீக்கிரமாவே செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கேக் செம டேஸ்டா சூப்பரா வரும். இதுக்கு ஃபர்ஸ்ட் கடாயில ஸ்டாண்ட் வச்சிட்டு லோ ஃப்ளேம்ல இத க்ளோஸ் பண்ணிட்டு 10 minutes போல ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கேக் pan ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கேக் panல கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிட்டு சுத்தி ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இதுல இப்போ கொஞ்சமா மைதா மாவு ஆட் பண்ணிட்டு இது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. தனியாக எடுத்து வச்சிடலாம். கேக் பேட்டர் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 100 கிராம் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 100 கிராம் பவுடர்டு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அரை கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதை நல்லா ஒரு 10 மினிட்ஸ்க்கு பீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதில் மாவு ஆட் பண்ணிடலாம். ஸ்ட்ரைனர் இதில் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கேக் நல்லா டேஸ்ட்டாக வரும். கோகோ பவுடர் அரை கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே ஜெலிச்சிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா இதில் ஒரு அரை கப் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் நல்லா திக்காக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம கேக் பேனில் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ கேக் பேனில் ஆட் பண்ணியாச்சு. இதை அப்படியே டேப் பண்ணிக்கலாம். அப்போ தான் உள்ளே இருக்க பபிள்ஸ் எல்லாமே வெளியில் வந்துடும். இப்போ இதை நம்ம 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க கடாயில் இதை வச்சிடலாம். 35 மினிட்ஸ் வரைக்கும் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம கேக் மேலே அப்ளை பண்ணுறதுக்கு சாக்கோ ட்ரஃபிள் க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப் பவுடர்டு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். 5 ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா இதில் அரை கிளாஸ் பாலை கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஸ்டவ்வில் வைக்கும்போது திக்காகிட்டே இருக்கும். அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. இதில் இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பதத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஸ்டவ் மேலே வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது நல்லா திக்காகும். நல்லா டார்க்காக கலர் வந்ததுமே இதில் ஒரு கியூப் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது 5 to 6 மினிட்ஸ்லேயே நல்லா டார்க் கலர் வந்துடும். இப்போ இது நல்லா பட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சாக்கோ ட்ரஃபிள் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ 35 மினிட்ஸ் ஆகிடுச்சு. கேக் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேக்கும் நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி டூத்பிக் விட்டு பார்த்தோன்னா எதுவுமே ஒட்டாமல் வரணும். இப்போ கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை வெளியில் எடுத்துடலாம். இதை நல்லா கூல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எட்ஜஸ் எல்லாத்தையுமே எடுத்து விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். வாவ், கேக் செம்ம சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க சாக்கோ ட்ரஃபிள் க்ரீம் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம கேக் எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே நம்மளோட க்ரீமை இது மேலே அப்ளை பண்ணிடலாம். இந்த மாதிரி சுற்றி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி கேக் ரெசிபியாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக வரும். இப்போ இது ஒரு 1/2 hour போல் அப்படியே க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது கேக்கை ஓப்பன் பண்ணியே வச்சிடலாம். இப்போ 1/2 hour ஆகிடுச்சு. கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை டெக்கர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்க க்ரீம் எடுத்து இதை சுற்றி அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே டெய்ரி மில்க் சாக்லேட்டை இந்த மாதிரி துருவி விட்டுக்கலாம். நம்மளுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி இந்த கேக்கை நல்லா டெக்கர் பண்ணிக்கலாம். இது மேலே செரிஸ் கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி கேக் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ சூப்பராக கேக்கை டெக்கர் பண்ணியாச்சு. நம்மளோட டேஸ்டியான சாக்கோ ட்ரஃபிள் கேக் ரெடி. இப்போ கேக் எப்படி இருக்குன்றத கட் பண்ணி பார்க்கலாம்.
வாவ்! செம்ம சாஃப்ட்டா சூப்பரா கட் ஆகுது கேக். உள்ளலாம் நல்லா ஸ்பாஞ்சியா சூப்பரா இருக்கு. இந்த கேக் ரெசிபிக்கு மைதா மாவு, கோகோ பவுடர் இருந்தாலே போதும். நம்மளே வீட்ல சூப்பரா செஞ்சுக்கலாம். பேக்கரியில வாங்குற அதே டேஸ்ட் இருக்கும். க்ரீம்லாம் நல்லா செட் ஆகி சூப்பரா இருக்கு. சைட்லலாம் செம்ம சாஃப்ட்டா சூப்பரா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.